வெல்கம் டு சென்னை சமையல் டைரி. நான் இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு சின்ன துண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த லிக்விடை நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ அந்த லிக்விட் நல்லா ஃபில்டர் ஆச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கப் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ண அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒன்றரை டீஸ்பூன் உப்பு. இப்போ ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லெக் பீஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா சிக்கன் பீஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஊறணும். 3 to 10 hours ஊறணும். நீங்கள் இன்றைக்கி மேரினேட் பண்ணிவிட்டு நாளைக்கு கூட எடுத்து நீங்கள் பொரிச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா 10 hours மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதா மாவு, அரை கப் சோள மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் உப்பு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை மாவில் போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் போட்டாச்சு பாருங்கள். இதே ப்ராசஸில் இன்னும் நம்ம செகண்ட் கோட்டிங் போடணும். திரும்ப ஒரு வாட்டி டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு மாவில் நல்லா போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஒன்ஸ் அகெயின் கோட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லா சிக்கனையும் நான் செகண்ட் கோட்டிங் போட்டேன். இப்போ எல்லா சிக்கனும் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம்.
பாருங்கள் சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.